நம்ம கிச்சனுக்கு புதுசாக ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி வாங்கினது இந்த ஷேக்கர் டைப்பில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் தான். இது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். லைக் கடுகு, சீரகம், மிளகு இந்த மாதிரி. 10 வருஷமாக யூஸ் பண்ணாமல் இந்த மில்க் பாய்லரை லாஃப்டில் போட்டு வச்சுருந்தேன். பட் இப்போ அடிக்கடி குழந்தைக்காக பால் காய்ச்ச வேண்டிய வேலைலாம் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு எடுத்து கீழே வச்சு அன்றைக்கி பால் காய்ச்ச ஆரம்பித்தேன். சின்ன வயசில் அம்மாலாம் இந்த மில்க் பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் என்னவோ ஒரு அவசரத்தில் டக்குன்னு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி அடுப்பில் ஏற்றி வச்சுட்டேன். ஏற்றி வச்ச உடனே ஒரு மாதிரி தீஞ்சி கருகி போகிற ஸ்மெல் வந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா அந்த ஸ்டிக்கர் மேலே நெருப்பு பட்டு தான் அதில் ஸ்மெல் வருதுன்னு நினச்சி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆனதுக்கப்புறமும் ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பாய்லரில் விசில் இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எப்படியும் பால் ஃபுல்லாக தீஞ்சி போகிறதுக்கு முன்னாடி அதை காப்பாற்றிட்டேன்.